अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला बरकातुहू। तवस्सलना बिबिस्मिल्लाह व बिल्हादी रसूलिल्लाह व कुल्लि मुजाहिदिन लिल्लाह व अहलिल बद्रि या अल्लाह व अहलिल बद्रि या अल्लाह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन अस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम अम्मा बाद। फ़क़द क़ालल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम फ़िल क़ुरआनिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। தரம் பார்த்து தக்க சமயம் பார்த்து தர வேண்டியதெல்லாம் தர வேண்டியவர்களின் மூலமாக தந்து கொண்டிருக்கக்கூடிய ஏக உள்ளவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டுமாக, ஆமீன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக நாயகம் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை வலுவாது நழுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு பின்பு 23 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள். நமக்கு மத்தியில் 23 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு பின்பு வாழ்ந்து காமித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டு வாழ்ந்து காமித்திருந்த முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறெல்லாம் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் வாழ்க்கை என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைநோக்கு பார்வையில் தான் எல்லாவற்றையும் சிந்தித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு பிறகு இந்த 3 ஊரை தவிர எந்த ஊருக்கும் செல்லவில்லை. மக்கா, மதினா, தாயிஃப் ஆக இவ்வுலகமே இந்த 3 ஊருக்கு சென்றாலும் இந்த உலகமே போற்றப்படுகின்றதுக்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தொலைநோக்கு பார்வையாக தான் இருந்தது. ஏன் எல்லா தலைவர்களும் மக்களை கட்டுப்படுத்தினார்கள் 2 விஷயங்களை கொண்டு, கண்டிப்பையும் கடுமையும் காட்டி. ஆனால் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார் என்று தெரியுமா? மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பினாலும் கருணையினாலும் மக்களை கட்டுப்படுத்தினார்கள். அவ்வாறு தான் இவ்வுலகமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த மனிதர். அந்த மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார், நபிகள் நாயகமே, அல்லாஹ்வின் தூதரே, நான் 4 பாவங்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றேன். 1 பொய், 2வது திருடுவது, 3வது சூதாட்டம் ஆடுவது, 4வது குடிப்பது. ஆக இவ்வாறு 4 பாவங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எந்த பாவங்களை முதலில் நான் விடுவது? ஒரே நேரத்தில் அனைத்து பாவங்களையும் விட முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைநோக்கு பார்வையை சிந்தித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடம் சொன்னார், நீ பொய் பேசுவதை விட்டுவிடு என்பதாக கூறினார். அந்த மனிதர் பொய் பேசுவதை விட்டு விடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறுதிமொழியை அளித்துவிட்டு சென்று விட்டார். மறுநாள் அவர் திருடுவதற்காக செல்கின்றார். அந்த மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பொழுது, திருடாயா என்று கேட்டால் நாம் என்ன சொல்வது, பொய் சொல்ல மாட்டோம் என்று உறுதிமொழியை அளித்து விட்டோம் என்று அந்த மனிதர் திருடுவதை விட்டு விட்டார். மறுநாள் சூதாடுவதற்காக செல்கின்றார். அந்த மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூதாடினாயா என்று கேட்டால் நாம் என்ன சொல்வது, ஆகையால் அந்த பொய் சொல்ல முடியாது, நாம் உறுதிமொழி அளித்து விட்டோம் என்று சூதாடுவதை விட்டுவிட்டார். மறுநாள் குடிப்பதற்கும் செல்கிறார். அவ்வாறு நபிகள் நாயகம் கேட்டால் நாம் பொய் சொல்ல முடியாது என்பதாக சூதாடுவதை விட்டுவிட்டார்.